ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஆல்ரவுண்டர் 3-in-1 பீலரை தான் வந்து பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் ஹார்டாக இருந்தாலும் சாஃப்டாக இருந்தாலும் இந்த பீலர் வந்து அதனுடைய வேலையை வந்து சரியாக செய்கிறதுனால நம்மளுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சுலபமாகுது. இந்த பீலரோட அட்வான்டேஜே வந்து பார்த்திங்கன்னா அதில் வர 3 பிளேடு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 10க்கும் மேலே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஒவ்வொன்றா எடுத்து பீல் பண்ணி பார்த்துருக்கோம். அதை எப்படி பீல் பண்ணிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த 3-in-1 பீலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போதே வந்து நல்லா தான் இருக்குது. இதில் மொத்தம் வந்து 3 பிளேடு வந்து வருது. ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட் பிளேடு, நெக்ஸ்ட்டு வந்து அந்த மைக்ரோ செரேட்டடு, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூலின் கட்டுக்காக சாலடு இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ஹேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, க்ரிப்பாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கருணக்கிழங்கை வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா கருணக்கிழங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதை சீவுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். கத்தியை வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்டேஜும் வந்து வரும். அதனால் கருணக்கிழங்கு வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பீல் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாகவும் இருக்குது, ஈஸியாகவும் வந்து வந்திருக்கு. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இந்த கருணக்கிழங்கு கட் பண்ண உடனே ஒர்த்தியான ப்ராடக்ட்ன்ற ஃபீலை கொடுத்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜ்லாம் பெருசாகவே இல்லை, அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் தான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள். ஃப்ரூட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தோல் வந்து செம்ம ஹார்டாக தான் இருக்கும். இதையும் வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம அந்த மைக்ரோ செரேட்டட் பிளேடு வச்சு தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பீல் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாகவே இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிள் ஸ்லைஸ் இருக்குது, தனியாக வந்து ஒரு டூல் வாங்கி வீடியோவோட ரிவ்யூ போட்டிருப்போம். அந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும், ஈஸியாகவும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் வேஸ்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஆகும். ஆனால் இந்த 3-in-1 பீலரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜ் ப்ராப்ளம் வந்து கிடையாது. பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கிறதுனால லெஸ் தென் ஒரு 1 மினிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பைனாப்பிளை வந்து ஈஸியாக வந்து பீல் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ செரேட்டட் வச்சு தான் வந்து நம்ம பீல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் பிளேடு வச்சு பண்ணோம். அதில் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஃபைனல் அவுட்புட் வந்து பாருங்கள், வேஸ்டேஜே வந்து பெருசாக இல்லை, அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் தான் வந்து இதை பீல் பண்ணி எடுத்துருக்கு. அவுட்புட் வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த வாழைக்காய் வந்து பீல் பண்ணி பார்த்துலாம். வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நாராக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கத்தியில் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். வேஸ்டேஜும் வந்து நிறையா வரும். இந்த பீலரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெயிட் பிளேடில் வச்சு நம்ம வந்து பண்ணோம். அதில் வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது, ஆனால் வருது. அதில் மைக்ரோ செரேட்டட் வச்சு பண்ணலாமே அப்படின்ட்டு வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து அந்த தோல் ஒவ்வொன்றும் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்தது. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. எப்படி வந்து ஈஸியாக பீல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட் வந்து கண்டிப்பாக ஹார்டாக இருக்கும். அதை வந்து பீல் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பீட்ரூட்டு இந்த ஆப்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து பிடிச்சிக்கிறதுக்கு வந்து கிரிப்னஸ் வந்து இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ செரேட்டட் பிளேடு வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். நல்லாவே வந்துருந்தது. சரி, அதனால் ஸ்ட்ரெயிட் பிளேடு வச்சு பண்ணலாமே அப்படின்றதுனால அதை வச்சும் ட்ரை பண்ணி பார்த்தோம். இதுலேயும் வந்து நல்லா தான் வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த 2 பிளேடுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலரான வந்து ஒரு ஃபங்க்ஷனை தான் வந்து பண்ணுது. ஹார்டாக இருந்தாலும் சாஃப்டாக இருந்தாலும் சூப்பராகவே வந்து கட் பண்ணுது. ஆனால் நாங்கள் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் பிளேடை விட இந்த மைக்ரோ செரேட்டட் வந்து ஒரு பெட்டரான ஃபங்க்ஷன் வந்து தருது. நெக்ஸ்ட்டு கேரட்டை வந்து பண்ணுறோம். இந்த கேரட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் பிளேடு வச்சு தான் வந்து பண்ணியிருந்தோம். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஈஸியாகவும் இருக்குது அந்த வேலை செய்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பண்ணிட்டு போயின்னே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூலியன் கட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால அந்த ஜூலியன் கட் பிளேடை வச்சுட்டு நம்ம இது மாதிரி வந்து பீல் பண்ணுறோம். பீல் பண்ணி முடித்த உடனே பார்த்திங்கன்னா அந்த இது மாதிரி முடித்த பிறகும் அதை லைட்டாக நம்ம வந்து கையில் அடித்து பிரித்து விடுற மாதிரி இருக்கும் ஒன்றா. இது மாதிரி வந்து நீட்டாக வந்து இது மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஜூலியன் கட் பிளேடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெயிட் பீலரே வச்சு பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து கட் பண்ணுறோம். இந்த ஆப்பிள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கிற ஃப்ரூட்டாக இருந்தாலும் வெஜிடபிளாக இருந்தாலும் பீட்ரூட்டு இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வந்து அந்த கிரிப்னஸ் வந்து கிடைக்கல. மற்றபடியே இந்த பீலர் வந்து அதனுடைய வேலையை வந்து சூப்பராகவே வந்து செய்யுது. ஃபைனல் அவுட்புட் வந்து நீங்களே வந்து பாருங்கள், டக்குன்னு வந்து பண்ணிடலாம். ஆனால் அந்த கிரிப்னஸ் தான் வந்து நமக்கு கிடைக்கல. சூப்பராகவே வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு முள்ளங்கிலாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணன்ற மாதிரி ஈஸியாகவே வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட் பிளேடை வச்சோமா ஈஸியாக வந்து பீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். குக்கும்பரும் வந்து சேம் தாங்க. இதெல்லாம் வந்து ஈஸி, அப்படியே டக்குன்னு வந்து பண்ணிட்டு போயின்னே இருக்கலாம். வேலையை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து மாற்றிடும். அதுக்கப்புறம் இந்த குக்கும்பரில் வந்து இன்னொரு விஷயம் நாங்கள் என்ன ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஜூலியன் கட்டு தான் பிளேடை வந்து மாற்றிட்டு இது மாதிரி வந்து
பீல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து சூப்பராகவே வந்துருந்தது. இது பிரியாணி அந்த பச்சடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்கு பதிலாக இந்த குக்கும்பரை வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்குன்றதுனால இதில் ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பராகவே வந்துருந்தது. அதுக்கப்புறம் கேபேஜ்லேயும் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணோம். ஆனால் இங்கே தான் வந்து சொதப்பிடுச்சு. பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபைங்காக எதுவுமே வரல, அவுட்புட்டே வரல, சொதப்பல் தான் இது. ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து பண்ணலாம் அப்படின்றதுனால வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். அதில் வந்து நல்லா தான் வருது. ஆனால் அந்த தோல்லாம் போயிட்டு அந்த பிளேடில் வந்து சிக்கிக்கிறதுனால அதை க்ளீன் பண்ணிட்டு பண்ணுறது வந்து கையிலே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பீர்க்கங்காவா புடலங்காவா? உங்களுக்கும் இது மாதிரி டவுட் வந்திருக்கா? அப்போ நீங்களே என்ன மாதிரி தான் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பீர்க்கங்காவா புடலங்காவா அப்படின்ட்டு. இது வந்து பீர்க்கங்காய் தான் போல். இதை வச்சு நம்ம வந்து பீல் பண்ணி பார்த்தோம். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது, சாட்டிஸ்ஃபைங்காக வந்தது. பீர்க்கங்காய் வந்து கொஞ்சம் மேலே ஹார்டாக இருக்கிறதுனால கத்தியை வச்சு பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து வேஸ்டேஜ் நிறையவே போகும். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட், செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு நூக்கில் இதையும் வந்து நம்ம பீல் பண்ணி பார்த்துருந்தோம். அந்த ஸ்ட்ரெயிட் பிளேடை வச்சு பண்ணுறதை விட வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ செரேட்டட் பிளேடை வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராகவே வந்து வருது, ஈஸியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஃப்ரூட்டாக இருந்தாலும் வெஜிடபிளாக இருந்தாலும் இப்போ இது மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணி பண்ணுறதை விட இந்த ஷேப்பில் இப்படி வச்சு ஹோல்ட் பண்ணி பண்ணுறது ஈஸியாகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு சவ் இது வந்து பீல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே இருந்தது, ஸ்மூத்தாகவும் இருக்குங்க. இந்த கேரட்டு, முள்ளங்கி இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. குக்கும்பரு டக்குன்னு எடுத்தமாக பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த வேஸ்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவே வந்து வரல. நெக்ஸ்ட்டு புடலங்காவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் மைக்ரோ செரேட்டடே வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம். ஈஸியாகவே இருக்குது. அவுட்புட்டும் வந்து பாருங்கள், வேஸ்டேஜ் பெருசாக எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு மாங்காய் வச்சு நம்ம பீல் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ செரேட்டட் பிளேடு வச்சு நம்ம வந்து பீல் பண்ணுறோம். கொஞ்சம் வந்து சிரமமாக இருந்தது, அதனால் ஸ்ட்ரெயிட் பிளேடு மாற்றி பண்ணலாம் அப்படின்றதுனால வந்து பண்ணுறோம். அப்போ எப்போவுமே வந்து ஹார்டாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் பிளேடு தான் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து மைக்ரோ செரேட்டட் தான் வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். ஆனால் இந்த அன்னாச்சி பழம், பைனாப்பிளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ செரேட்டட் தான் வந்து செம ஒர்த்தியாக இருந்தது. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட், ஈஸியாக வந்து பீல் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு சப்போட்டா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த மைக்ரோ செரேட்டட் வச்சு தான் நம்ம வந்து பீல் பண்ணோம். நல்லாவே வருது, ஆனால் ரொம்ப பழமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பண்ண முடியல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த 3 பிளேடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூலியன் கட் வந்து பார்த்திங்கன்னா சாலட் இதெல்லாம் வந்து பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் பிளேடும் மைக்ரோ செரேட்டடும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வந்து பீல் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் பிளேடு வந்து ஹார்டான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அங்கே வந்து இந்த மைக்ரோ செரேட்டட் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகுது. ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தியான ப்ராடக்ட் தான் வந்து வாங்கலாம். இந்த 3-in-1 பீலரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 249 வந்து வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.